2019 முதல் 2024 வரை புதுச்சேரி எம்பி வைத்திலிங்கத்திற்கு தொகுதி மேம்பாட்டு நிதியாக ஒதுக்கப்பட்ட 9.81 கோடி ரூபாய் நிதியில் அவர் பயன்படுத்தியதோ வெறும் 5.8 கோடி ரூபாய் மட்டும்தான். அதாவது வெறும் 60% நிதியை மட்டுமே பயன்படுத்தியுள்ளார். சுமார் 4 கோடி ரூபாய் நிதியை பயன்படுத்தாமல் அப்படியே திருப்பிக் கொடுத்துள்ளார் வைத்திலிங்கம். என்ன ஒரு தாராள மனம்! அவர் பரிந்துரைத்த 65 வளர்ச்சிப் பணிகளில் வெறும் 20 பணிகள் மட்டுமே முடிக்கப்பட்டுள்ளன. இது 1/3 பங்கு கூட இல்லை. 2024க்கு பிறகு அவருக்கு வழங்கப்பட்டுள்ள நிதியில் இதுவரை அவர் பயன்படுத்தியது வெறும் 1.4 கோடி ரூபாய் மட்டுமே. இதே வேகத்தில் சென்றால் இந்த 5 ஆண்டு காலத்திலும் அவர் முழு நிதியையும் பயன்படுத்த மாட்டார் என்பது வெட்ட வெளிச்சமாகிறது. இவ்வளவு கஞ்சத்தனம் செய்து வரும் வைத்திலிங்கம் பாராளுமன்றத்திலும் அதையே கடைபிடிக்கிறார். 2019 முதல் 2024 வரை வைத்திலிங்கத்தின் நாடாளுமன்ற அட்டெண்டன்ஸ் வெறும் 70% மட்டுமே. இந்த 5 ஆண்டுகளில் புதுச்சேரிக்காக அவர் கேட்ட கேள்விகள் வெறும் 63. இப்போது பாஜக மாநிலங்களவை எம்பி செல்வகணபதியின் செயல்பாட்டை பார்ப்போம். 95% வருகை பதிவு வைத்திருக்கிறார். இதுவரை 326 கேள்விகள் கேட்டிருக்கிறார். இது வைத்திலிங்கம் கேட்டதை விட 5 மடங்கு அதிகம். இத்தனைக்கும் செல்வகணபதி ஆளுங்கட்சியைச் சேர்ந்தவர். எல்லாவற்றிற்கும் மேலாக வரும் தேர்தலில் மண்ணாடிப்பட்டில் நின்று வெல்லப் போவதாக வைத்திலிங்கம் கனவு கண்டு வருகிறார். டாக்டர் APJ அப்துல் கலாம் அவர்கள் கூறிச் சென்ற கனவு காணுங்கள் எனும் வார்த்தைகளை வைத்திலிங்கம் கொஞ்சம் பெரிதாக எடுத்துக்கொண்டார் போல. மக்களுக்காக நாள்தோறும் உழைத்துக் கொண்டிருக்கும் அமைச்சர் நமச்சிவாயம் அவர்களை தோற்கடிப்பேன் என்று கொக்கரிக்கும் வைத்திலிங்கம் அவர்களே, உங்களுக்கென ஒதுக்கப்பட்ட நிதியை கூட பயன்படுத்த தெரியாமல் இருக்கிறீர். நாடாளுமன்றத்தில் இவ்வளவு மோசமான செயல்பாட்டை வைத்திருக்கிறீர். நீங்கள் மண்ணாடிப்பட்டில் வெல்லப் போகிறீர் என்று யார் சொன்னாலும் கைசூப்பும் குழந்தை கூட கைதட்டி சிரிக்குமே ஐயா. இருக்கும் பதவியை காப்பாற்றிக் கொண்டு இந்த பதவிக்காலம் முடிவதற்குள் எம்பி தொகுதி மேம்பாட்டு நிதியை உருப்படியாக எவ்வாறு மக்களுக்காக செலவிடலாம் என்று கொஞ்சம் நேரத்தை செலவிட்டால் மானமாவது மிஞ்சும். பார்த்துக் கொள்ளுங்கள்.